வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு அப்படின்னும் இது மேற்கு வடமேற்கு திசையில ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளை நகரக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா ஜூன் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகள் வரைக்கும் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும் ஒரு சில இடங்கள்ல காற்று மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஜூன் 29ஆம் தேதி முதல் ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் 27ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் நகருடைய ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 36 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லி இருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் ஜூன் 27ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேற்குறிப்பிட்ட இந்த நாட்கள்ல மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்ல மழை பெய்திருக்கிறதாகவும், குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல மழை பெய்திருக்கிறதாகவும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியதாகவும் சொல்லப்பட்டிருக்கும் நிலையில தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மிக தீவிரமா இருக்கிறதாகவும் வானிலை மையம் சொல்லி இருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்துல வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்துல 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் விமான நிலைய பகுதிகளில் 22.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்திருக்கிறதா வானிலை மையம் சொல்லி இருக்கிறாங்க.